வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பேங்காக்ல இருக்க பெட்ஸ் எக்ஸ்போக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் நடக்குது பேங்காக்ல. பெட்ஸு எல்லாம் அந்த ஓனர்ஸ் எல்லாருமே வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து நிறைய பெட் ஷோஸு அதெல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. நிறைய வந்து இந்த பெட்ஸுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாமே வந்து இங்கே நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே வந்து அவங்களோட பெட்ஸோட நிறைய பேர் எல்லாருமே வந்திருக்காங்க. ஏகப்பட்ட பேர் அவங்களோட பெட்ஸு இங்கே பாருங்க, பூனையை தோளில் போட்டுக்கிட்டு எல்லாருமே வந்து அவங்க பெட்ஸ் எடுத்துட்டு வந்து இப்போ அங்கே தான் வந்து அந்த எக்ஸ்போ. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. மேலே நம்ம வந்து 2 ஃப்ளோர் கீழே வரணும். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 2 ஃப்ளோர் கீழே வந்தோம்னா இங்கே இருக்குது. அந்த இடத்துல வந்து டிக்கெட்டு தராங்க, டிக்கெட் கவுண்டர் இருக்கு. இப்போ நம்ம அங்கே போயிட்டு கியூ வந்து செம பெரிய கியூவா இருக்கு. நம்ம டிக்கெட் எடுத்துட்டு நம்ம உள்ள போவோம். கியூ வந்து செம பெருசா இருக்குங்க. எப்படியும் வந்து ஒரு 100 பேர் கிட்ட நின்று இருக்காங்க கியூவு. பார்ப்போம், போயிட்டு டிக்கெட் எடுப்போம். அவ்வளோதாங்க, இந்த பாருங்க கியூவை, இவ்வளோ கியூ நின்றுட்டு இருக்கு. மொத்தம் வந்து ஒரு 4 கவுண்டர் வச்சிருக்காங்க. இந்த 4 கவுண்டரை முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்ப் ஒன்று கொடுத்துறாங்க கையில், பெட் எக்ஸ்போ தாய்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டாம்பு தாங்க, டிக்கெட்லாம் இல்லை. இந்த ஸ்டாம்பை குத்தி உள்ள அமைச்சிடுறாங்க, அவ்வளோதான். இந்த ஸ்டாம்பை வாங்கிட்டு நம்ம உள்ள வந்துட வேண்டியதான். அங்கங்க நிறைய கடைங்க இருக்கு. எல்லாருமே வந்து கையில் பெட்ஸுங்களோட இங்கே விற்கிறதுக்கு வந்து பெட்ஸுங்களுக்கு தேவையான அந்த ஃபுட்டு, அதுக்கப்புறம் பெட்ஸுங்களுக்கு தேவையான அந்த ஆக்சசரிஸு எல்லாமே வந்து இங்கே இருக்குது. எல்லாமே வந்து சீப் ப்ரைஸில் இருக்குது. சில இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே தராங்க. அதை வாங்கிறதுக்காகவும் நிறைய பேர் இங்கே வராங்க. இது வந்து பூனைக்கு போடுற அந்த மண் மாதிரி இருக்கிறது, அது கருப்பு கலர்ல அது ஒரு பிட்டாக இருக்கு. பயங்கர கூட்டமா இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 நாள் 4 நாள் கிட்ட நடக்குது. ஆனாலுமே வந்து கூட்டம் வந்து குறையிற மாதிரி இல்லை. இன்னைக்கு தான் வந்து கடைசி நாள், அதனால வந்து பயங்கரமா கூட்டமா இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பூனைக்கு நாய்க்கெல்லாம் போடுற ட்ரெஸ்ஸுங்க, ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்குங்க. அப்புறம் அந்த டேக்ஸு, பர்ஃப்யூம்ஸு, பாருங்க இந்த ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வந்து பூனை நாய் எல்லாத்தையுமே போடுற மாதிரி இருக்கு. அதெல்லாமே இங்கே வச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு வண்டி ஒன்று வச்சுக்கிட்டு குழந்தைய கூட்டு வர மாதிரி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எக்ஸ்போன்றதுனால ரேட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. அதனாலே வந்து இங்கே நிறைய பேர் வராங்க. எல்லாமே வந்து ஒரு பிராண்ட் வந்து புது பிராண்ட் எல்லாமே வந்து அவங்களோட ஃபுட்டு அதெல்லாமே வந்து இங்கே ஃப்ரீயாக வந்து அந்த பூனை கொடுத்து எந்த ஃபுட்டு வந்து அது நல்லா எடுக்குதோ அதை வந்து பார்த்து வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரியும் இங்கே பண்ணுறாங்க.
இது பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக பார்த்து முடிச்சாச்சு எல்லாத்தையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு தெரியும். until then see you, take care, bye bye.